நான் ஆங்கிலத்தை ரிப்பீட் பண்ணுறேன். கிரியேட்டிங் ப்ரெஷர் அண்ட் டென்ஷன், யூஸிங் ப்ராப்பர் டைமிங், மேக்கிங் ஒன் செல்ஃப் ரிப்பல்சிவ், ஃப்ரஸ்ட்ரேட்டிங் த பார்ட்னர்ஸ் டிசைர். இது இல்லாமல் பெட்ரூமில் வர்றப்பயே வீட்டு பிரச்சனை, பணப்பிரச்சனை, குழந்தைங்க சரியாக படிக்கலை, மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா டோட்டல் மூட் அப்செட் ஆகி அது கெடும். நான் நிறைய பேருக்கு எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு புரியாது. அவங்க கோபத்தில் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணணும்னு கிடையாது, ஆனால் அவங்க கோபத்தில் அந்த வெறியில் பண்ணிடுறாங்க. அதனால் என்ன ஆகுது, செக்ஸுடைய செயல்பாடு கெட்டு போயிடுது, பிளாக் ஆகிடுது. அப்போ 2 பேருக்கும் திருப்தி கிடைக்காம போகும் இல்லையா? இந்த அம்மாக்கோ இந்த ஊருக்கோ கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. இது தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கவுன்சிலர்கிட்டயோ செக்ஸாலஜிக்கிட்ட போய் ஆலோசனை பெற்று இந்த விஷயத்த சொல்லி இந்த மாதிரி செயல்பாடை தாண்டி வர்றதுக்கு, நடைமுறையை தாண்டி வர்றதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலாம்.